ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு சற்றுமே ஆகாத 2 பரம எதிரிகள ஒரு சேர சமாளிக்க முடியுமா? அதுதான் இப்ப இந்தியாவுக்கு முன்னாடி இருக்க மிகப்பெரிய கேள்வி. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா கூட நாளுக்கு நாள் வளர்ந்து வர்ற நவீன கூட்டணிகள். இன்னொரு பக்கம் ஈரானோட நமக்கு இருக்க பலதட்சமான, ஆழமான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உறவு. இந்த 2 துருவங்களுக்கு நடுவுலயும் இந்தியா இப்ப மாட்டிக்கிட்டு, எப்படி இத பேலன்ஸ் பண்றதுன்னு ஒரு மாபெரும் தர்ம சங்கடமான நிலைமையில தான் இருக்கு. இந்த சிக்கலான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க 5 விஷயங்களா பிரிச்சு பார்க்க போறோம். 1, மாபெரும் இறுதிச் சடங்கு அழைப்பு. 2வது, இஸ்ரேல் அமெரிக்க காலனி. 3, இந்தியா ஈரானோட வரலாற்று தொடர்புகள். 4வது, இதுல ஒளிஞ்சிருக்க ஒரு புவிசார் அரசியல் பல பரீட்சை. இறுதியா, இந்தியா எதிர்கொள்ள போற உச்சக்கட்ட ராஜதந்திர தர்ம சங்கடம். முதல் விஷயத்துக்கு வருவோம். மாபெரும் இறுதிச் சடங்கு அழைப்பு. சமீபத்துல நடந்த ஒரு தாக்குதல்ல ஈரானோட உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார்னு ஒரு செய்தி வெளியாச்சு. நீங்களும் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை தொடர்ந்து அந்த இறுதிச் சடங்குல கலந்துக்க நம்ம இந்திய பிரதமருக்கு ஒரு எதிர்பாராத அதிகாரப்பூர்வ அழைப்பு வந்திருக்கு. இந்த நிகழ்வுல கலந்துக்க போறது எத்தனை பேர் தெரியுமா? சுமார் 2 கோடி மக்கள். நம்ப முடியலையா? ஆனா அதுதான் உண்மை. 1989ல ஈரானோட முந்தைய தலைவர் குமேனியோட இறுதிச் சடங்குல 1 கோடி பேர் கலந்துகிட்டதே பெரிய உலக சாதனையா இருந்தது. இப்போ அதை விட 2 மடங்கு மக்கள் கூடும் ஒரு பிரம்மாண்டமான அரசு நிகழ்வா இது மாறப்போகுது. இந்த மாபெரும் இறுதி ஊர்வலம் எப்படி நடக்க போகுதுன்னு பாருங்க. ஜூலை 6ல டெஹரான்லயும், ஜூலை 7 கோம் நகர்லயும் மாபெரும் இரங்கல் ஊர்வலங்கள் நடக்க இருக்கு. ஃபைனலா ஜூலை 9ஆம் தேதி மஷாத் நகர்ல இருக்கிற இமாம் ரேசா தர்காவுல உடல் நல்லடக்கம் செய்யப்படுது. இது ஏதோ ஒரு சாதாரண இறுதிச் சடங்கு கிடையாது. ஈரான் நாடே ஒருங்கிணைந்து ஒரு பெரும் சக்தியா திரள போற ஒரு அரச பெருவிழா அப்படிங்கிறத இதை நம்ம சொல்லணும். அடுத்ததா 2வது பகுதி, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க காலனி. ஈரானோட இந்த அழைப்பை ஏத்துக்கிறதுல இந்தியாவுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம்? இந்த காலகோட்டை கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பின்னணி ஈஸியா புரியும். பிப்ரவரி 25, 26 தேதிகள்ல நம்ம பிரதமர் இஸ்ரேல்ல பயணம் செய்யறாரு. அவர் அங்கிருந்து திரும்பி வந்த அடுத்த நாளே, அதாவது பிப்ரவரி 27ல ஈரான் மீது தாக்குதல் நடக்குது. பிப்ரவரி 28ல ஈரானோட உச்ச தலைவர் இறந்து போறாரு. ஆனா இந்தியா தன்னோட அதிகாரப்பூர்வ இரங்கலை மார்ச் 5ஆம் தேதி தான் பதிவு செய்யறாங்க. இந்த தாமதம் உலக அரங்கத்துல பல கேள்விகளை எழுப்புச்சு. அடுத்தடுத்து நடந்த இந்த நிகழ்வுகள் இந்தியாவுக்கு இது எவ்வளவு பெரிய சங்கடத்தை கொடுத்திருக்குன்னு அப்பட்டமா நமக்கு காட்டுச்சு. இந்த தயக்கத்துக்கு என்ன காரணம்? ரொம்ப சிம்பிள். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மேல இந்தியாவுக்கு இருக்க முக்கியமான சார்பு நிலை தான். அதிநவீன பாதுகாப்பு ஆயுத அமைப்புகள், சிறந்த விவசாய தொழில்நுட்பங்கள், அப்புறம் பரந்த அளவிலான யுத்திசார் கூட்டமைப்புகளுக்கு நம்ம அவங்களதான் பெரிதும் நம்பியிருக்கோம். அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட பொருளாதார தடைகள் குறித்து அழுத்தமும் ஒரு பக்கம் இருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலையில ஈரானுக்கு சாதகமா நம்ம எடுக்கிற எந்த ஒரு சின்ன முடிவும் ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா மாறிடும். இப்போ 3வது பகுதி, இந்தியாவோட வரலாற்று சிறப்பு மிக்க ஈரான் உறவுகள். இப்ப விஷயத்த அப்படியே இன்னொரு பக்கம் திருப்பி பார்க்கலாம். 1950கள்ல இருந்தே இந்தியாவுக்கு ஈரானுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு இருக்கு. இந்த ஒப்பீட்டை பாருங்க. ஒரு பக்கம் இஸ்ரேல் அமெரிக்கா கொடுக்கிற பாதுகாப்பு, தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார அழுத்தங்கள். இன்னொரு பக்கம் பல வருஷமா ஈரானோட இருக்கும் நட்பு, மிக முக்கியமான சாபகார் துறைமுகம், அப்புறம் தடையற்ற கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கான வாய்ப்பு. இந்தியாவோட ராஜதந்திர தராசுல 2 பக்கமும் எவ்வளவு கனமான கற்கள் வைக்கப்பட்டிருக்குன்னு நீங்க இதுல இருந்தே உங்களுக்கு புரியும். $500 மில்லியன், அதாவது 2016ல ஈரானோட சபகார் துறைமுகத்தை மேம்படுத்துறதுக்காக இந்தியா செஞ்ச பிரம்மாண்டமான முதலீடு இது. ஏன் இது இவ்வளவு முக்கியம்னு கேக்குறீங்கன்னா, பாகிஸ்தானை நம்பாம ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுக்கு இந்திய பொருட்களை ஏற்றுமதி செய்ய இந்த துறைமுகம் தான் நமக்கு மிகப்பெரிய நுழைவாயில். அதனால ஈரானை நம்மளால அவ்வளவு சீக்கிரம் ஒதுக்கிடவே முடியாது. ஆனா இந்த உறவுல ஒரு பெரிய தடைகளா வந்து நின்னதுதான் காட்சா, CATSA. அதாவது அமெரிக்காவோட எதிரி நாடுகளை வர்த்தக தடைகள் மூலம் எதிர்கொள்ளும் ஒரு சட்டம். முந்தைய அமெரிக்க அதிபரோட காலகட்டத்துல இந்த தடைகளோட அழுத்தம் காரணமா இந்தியா ஈரானோட தன்னோட வர்த்தகத்தை, குறிப்பா எண்ணெய் இறக்குமதிய கிட்டத்தட்ட 0க்கே கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சு. கடந்த காலத்துல நடந்த இந்த விஷயங்கள் பார்க்கும்போதுதான் இப்போ வந்திருக்க ஈரானோட அழைப்பை ஏத்துக்கிறது எவ்வளவு பெரிய தலைவலி அப்படிங்கிறது நமக்கு விளங்கும். அடுத்து 4வது விஷயம், புவிசார் அரசியல்ல ஒரு பலப்பரீட்சை. GCC நாடுகள் மீதான ஒரு உளவியல் அழுத்தம். அதாவது ஈரான்ல நடந்திருக்க இந்த அதிகார மாற்ற இடைவெளியை பயன்படுத்தி உலகத்துக்கு தன்னோட பலத்தை காட்ட ஈரான் முற்படுதுன்னு சில தகவல்கள் சொல்லுது. கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, 2 கோடி மக்கள் கூடும் இந்த நிகழ்வுல வெறுமனே ஒரு இரங்கல் ஊர்வலம் மட்டும்தானா? கண்டிப்பா கிடையாது. வளைகுடா பகுதியில் இருக்க UAE, கத்தார், ஓமன், பஹ்ரைன் போன்ற சின்ன நாடுகளுக்கு தங்களோட ஒற்றுமையையும் அசுர பலத்தையும் காட்டி ஒரு மறைமுக எச்சரிக்கை விடும் நிகழ்வாகவும் இது பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட ஒரு பிராந்திய அதிக போட்டிக்கு நடுவுல தான் இந்தியா இப்போ தன்னோட காய்களை நகர்த்த வேண்டிய சூழல்ல இருக்கு. இதுக்கடையில இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்கு. அதாவது ஹார்மோ ஜலசந்தியை தொடர்ந்து விடுறது, யுரேனியம் செறிவூட்டல் நிபந்தனைகளை நிறுத்துறது ஈரானோட பொறுப்பு. பதிலுக்கு முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்களை விடுவிக்கிறது, தடைகளை தளர்த்துவது அமெரிக்காவோட பொறுப்பு.
ஒருவேளை உண்மையிலே தடைகள் தளர்த்தப்பட்டா இந்தியா மறுபடியும் ஈரானோட தன்னோட வர்த்தகத்தை தொடங்குவதற்கான கதவுகள் திறக்கும். இது மொத்த நிலைமையும் தலைகீழா மாத்தக்கூடிய ஒரு பாயிண்ட். இறுதியா 5வது பகுதி உச்சக்கட்ட ராஜதந்திரத்தோட தர்ம சங்கடம். இதுவரை நம்ம பார்த்த எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இவ்வளவு தடைகளையும் அழுத்தங்களையும் இருந்தா கூட இந்தியா எப்போதுமே ஈரானோட ஒரு முதிர்ச்சியான ராஜதந்திர உறவை மெயின்டைன் பண்ணிட்டு தான் வந்திருக்கு. 2016 பிரதமர் மோடியோட அரசு முறை பகுதியுமா இருக்கட்டும், சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள்ல குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கலந்துகிட்டதா இருக்கட்டும், அல்லது அமைச்சர் நிதின் கட்கரியோட ராஜதந்திர பயணங்களா இருக்கட்டும், இந்தியா தொடர்ந்து தன்னோட உயர்மட்ட பிரதிநிதிகளை ஈரானுக்கு அனுப்பிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா பாருங்க, இப்போ இந்த முடிவை மேலும் சிக்கலாக்குற விதமா ஒரு புது ட்விஸ்ட். ஈரானோட இந்த இறுதிச்சடங்கு அழைப்ப பாகிஸ்தான் பிரதமர் ஏற்கனவே அதிகாரப்பூர்வமா ஏத்துக்கிட்டாரு. இது பிராந்திய அளவுல ஒரு புது நெருக்கடியை உருவாக்குது. ஏன்னா பாகிஸ்தான் அங்க போகும்போது பக்கத்து நாடான நாம ஈரானை புறக்கணிச்சா அது அரசியல்ல ஒரு வேற மாதிரியான நெகட்டிவ் மெசேஜை கொடுத்துரும். அதனால இந்தியாவோட முடிவெடுக்கும் செயல்முறையில இது மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கு. சோ நம்ம ஃபைனலா ஒரு மாபெரும் கேள்விக்கு வந்துட்டோம். இந்தியாவோட இறுதி முடிவு என்னவா இருக்கும்? அமெரிக்கா, இஸ்ரேல் 2 நெருங்கிய நண்பர்களை சமாதானப்படுத்துறதா, இல்ல ஈரானோட இந்த நீண்ட கால வரலாற்று உறவை காப்பாத்துறதா? ஒருவேளை இந்தியா அந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டாலோ இல்ல கலந்துக்கலைனாலும் வரப்போற புவிசார் அரசியல் விளைவுகள் என்னவா இருக்கும்? இந்த கத்திமேல் நடக்கிற வித்தைய இந்தியா எப்படி வெற்றிகரமா செஞ்சு முடிக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு சுவாரஸ்யமான டாபிக்கோட உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் see you.